முட்டை கிரேவிக்கு தேவையான பொருள் இப்போ பார்த்துடலாம். நான் இன்றைக்கி 3 முட்டை எடுத்திருக்கேன். உப்பு, பட்டை, சோம்பு, லவங்கம் எடுத்துக்கலாம். கொஞ்சம் கறி மசால் பொடி, கொத்தமல்லி தூள், மிளகாய்த்தூள், கொஞ்சம் பூண்டு கட் பண்ணது, மஞ்சத்தூள், கொஞ்சம் பெரிய வெங்காயம் வச்சுருக்கேன், கொஞ்சம் கூடவே சின்ன வெங்காயமும் வச்சுருக்கேன், கொஞ்சம் தேங்காய், 3 தக்காளி எடுத்திருக்கேன். ஒரு கடாயை வச்சு கொஞ்சம் தாராளமாக எண்ணெய் ஊற்றிக்கலாம். அதில் ஃபஸ்ட்டு கட் பண்ணி வச்சுருக்க சின்ன வெங்காயத்தை போட்டுக்கலாம். சின்ன வெங்காயம் பாதி வதங்கினதுக்கப்புறம் கட் பண்ணி வச்சுருக்க பெரிய வெங்காயத்தையும் ஆட் பண்ணிக்கலாம். அது கூட கொஞ்சம் புதினா சேர்த்துக்கலாம். வெங்காயம் நல்லா வதங்கினதுக்கப்புறம் அரைச்சி தக்காளியை அதில் ஆட் பண்ணிக்கலாம். தக்காளி வதங்கிறதுக்கு கொஞ்சமாக உப்பு ஆட் பண்ணிக்கலாம். கட் பண்ணி வச்ச பூண்டு ஆனியன் போடும்போதே போட்டிருக்கணும், நான் மறந்துட்டேன், அதனால் நான் இப்போ ஆட் பண்ணிக்கிறேன். இப்போ நம்ம தேங்காயும் பட்டை லவங்கம் போட்டு நல்லா அரைச்சிக்கலாம் நைஸாக. தக்காளி வதங்கினதுக்கப்புறம் மஞ்சத்தூள் ஆட் பண்ணிக்கலாம். கூடவே எடுத்து வச்சுருக்க மிளகாத்தூளும் சேர்த்து ஆட் பண்ணிக்கலாம். இப்போ கல்லுப்பு சேர்த்துக்கலாம். கூடவே எடுத்து வச்சுருந்த மல்லித்தூளும் சேர்த்துக்கலாம். அது கூட சிக்கன் மசாலா கொஞ்சம் ஆட் பண்ணிக்கலாம். இது நல்லா கலந்து விட்டுட்டு தேவையான அளவு தண்ணி ஊற்றிக்கலாம். இந்த மாதிரி நல்லா கொதித்து வரும்போது அரைச்சி வச்சுருக்க தேங்காய் இதில் ஆட் பண்ணிக்கலாம். குழம்புக்கு தேவையான அளவு உப்பு இப்போ ஆட் பண்ணிடலாம். இந்த அளவுக்கு எண்ணெய் பிரிஞ்சு வரும்போது அடுப்பு சிம்மில் வச்சுட்டு ஒவ்வொரு முட்டையும் அதில் சேர்த்துக்கலாம். ஒரு 3 நிமிஷம் கழித்து மொல்லமாக கிளறி விட்டுக்கலாம். இப்போ நம்ம மல்லி இலையை சேர்த்துட்டு அடுப்பு ஆஃப் பண்ணிடலாம். டேஸ்ட்டான முட்டை கிரேவி ரெடி.